குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் பங்குச்சந்தையில் ட்ரேடிங் செய்ய விரும்புனா புரோக்கருக்கு ஃபோன் செய்யணும், ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ட்ரேடுக்கு கணிசமான புரோக்கரேஜ் கட்டணம் செலுத்தணும். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் எல்லாமே மொபைல் ஆப் வடிவில் வந்துடுச்சு. ஆனால் அப்போல்லாம் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணும். இப்போது ஜீரோ புரோக்கரேஜ், ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங், லைஃப் டைம் ஃப்ரீ, அன்லிமிட்டெட் ட்ரேடிங், இந்த மாதிரி விளம்பரங்களை எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கும்போது புதிய முதலீட்டாளர் என்ன நினைப்பார்? ஓ, இந்த நிறுவனங்களில் மக்களுக்காக வேலை செய்கிறாங்க, சேவை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு நிமிடத்தை அதை யோசித்து பார்த்துட்டு ஒரு பெரிய நிறுவனம் அதில் போய் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஃப்ரீ புரோக்கரேஜ் அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு இடத்துல யோசித்து பார்க்கணும். என்ன யோசித்து பார்க்கணும்? இவ்வளவு பெரிய நிறுவனம் ஒரு அலுவலகம் நடத்துகிறாங்க, ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் அதில் வேலை செய்கிறாங்க. சர்வர் மெயின்டைன் பண்ணணும், டெக்னாலஜியை மெயின்டைன் பண்ணணும், மார்க்கெட்டிங்கை மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமர் சப்போர்ட்டை பார்க்கணும், செபி கம்ப்ளைண்ட்ஸை அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணணும். இவ்வளவு செலவு செஞ்சு ஒரு வேலையை செய்யக்கூடிய நிறுவனம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இங்கே வருதா? அப்போ அவங்க எப்படி தான் சம்பாதிக்கிறாங்க ஃப்ரீன்னு சொன்னால்? இதுதான் நாம் இன்றைக்கி இந்த ஆடியோவில் பார்க்க போகிற ஒரு உண்மை. என்னன்னா, ஃப்ரீ புரோக்கரேஜ் இது ஒரு வலையா? புரோக்கர்கள் மறைக்கப்பட்ட உண்மை என்ன? இதுதான் இந்த ஆடியோவோட டைட்டில். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தோணுது, இவ்வளோ பெரிய நிறுவனம் ஃப்ரீ புரோக்கரேஜ்னு எப்படி கொடுக்க முடியும், லைஃப் டைம் ஃப்ரீன்னு எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்குறாங்க, அதெல்லாம் தப்புன்னெலாம் சொல்லலை. இது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஒரு நகரத்தில் 2 ஹோட்டல் இருக்குது. ஒரு ஹோட்டலில் மீல்ஸ் 100 ரூபா, இன்னொரு ஹோட்டலில் மீல்ஸுக்கு காசு இல்லை, ஃப்ரீ. நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போவீங்க அப்படின்னு யோசித்தா, பெரும்பாலானோர் போகிற ஹோட்டல் ஃப்ரீ அப்படின்னு எழுதப்பட்டிருக்க ஹோட்டலுக்கு தான் போவாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், சாப்பாடு மட்டும்தான் அங்கே ஃப்ரீ. தண்ணிக்கு தனி காசு கொடுக்கணும், சைட் டிஷ்ஷுக்கு தனி காசு கொடுக்கணும், நீங்கள் பார்க்கிங் பண்ணுறதுக்கு தனி காசு கொடுக்கணும், சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றதுக்கு தனி காசு கொடுக்கணும். ஸோ இந்த எல்லா காசையும் கூட்டினா அந்த ஃப்ரீ மீல்ஸை விட அங்கே அதிகமாக வந்துடும். அப்போது வித்தியாசம் புரியுதுங்களா? இறுதியில் அந்த ஃபஸ்ட்டு ஹோட்டல் 100 ரூபா அந்த மீல்ஸை விட செகண்ட் ஹோட்டல் ஃப்ரீன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் எக்கச்சக்க காஸ்ட் ஆகிடும். ட்ரேடிங்லேயும் இதே நேரம் தான், இதே மாதிரி மனநிலைமை தான் பல நேரத்தில் இருக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். செபியால் ஒழுங்குபடுத்தப்படும் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் தான் சட்டப்பூர்வமானவை. அப்படி தான் இப்போ எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. இதில் நான் அனைவரும் கஸ்டமர்ஸை ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லாமே செபியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டவை தான். ஆனால் இந்த ஃப்ரீ என்ற வார்த்தையை தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே முக்கியம். உதாரணமாக ஒரு புரோக்கர் சொல்கிறாரு, ஈக்விட்டி டெலிவரி புரோக்கரேஜ் ஃப்ரீ, அதாவது ஜீரோ அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. கேட்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்க புரோக்கரேஜ் ஹவுசஸும் இருக்குது. ஆனால் புரோக்கரேஜ் மட்டும்தான் இங்கே செலவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அதில் இன்னும் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்சின்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது, ஜிஎஸ்டின்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது, எஸ்டிடின்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது, செபி சார்ஜஸ் இருக்குது, ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு ஒரு சார்ஜஸ் இருக்குது, டிபி சார்ஜஸ், இத்தனை சார்ஜஸ் இருக்குது. இதில் புரோக்கரேஜ் மட்டும்தான் இங்கே செலவுன்னு நம்ம நினச்சா இல்லை. இதை தவிர எத்தனை சார்ஜஸ் இருக்குது? 7-8 சார்ஜஸ் வருது. அப்போது புரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படின்னா ட்ரேடிங் முழுவதுமே இங்கே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இங்கே அர்த்தம் கிடையாது. நம்ம ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தா அதில் எந்த சார்ஜஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே அர்த்தம் கிடையாது. புரோக்கரேஜ் மட்டும்தான் ஜீரோ. கரெக்டாக? இதுதான் பல புரோக்கரேஜ் ஹவுசஸ் இப்போ கையாளுறாங்க. புதுசாக ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் இவ்வளோ காசு, அதுக்கப்புறம் பழையபடி நீங்கள் 1 இயர் 6 மாதம்லாம் தாண்டிங்கன்னா
எல்லா ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் இருக்கிற மாதிரி அதே நார்மல் ரேட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த கவர்ச்சிகரமான வசனங்கள் தான். கவர்ச்சி வந்தாவே மனுஷனோட லைஃபு டேஞ்சர்ஸ். அவனோட பிற்கால லைஃப் வந்து டேஞ்சராக தான் முடியும். அப்படின்றதுக்கு இந்த கவர்ச்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஒரு புரோக்கருக்கு மிகவும் பிடிச்சமான கஸ்டமர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், 1000 ரூபாய் லாபம் பார்க்குற ட்ரேடரா, இல்லை அதே 1000 ரூபாய் லாஸ், 1000 ரூபாய் வேணாம், 1000 ரூபாய்லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட், 10,000 ரூபாய் லாஸ் பார்க்குற ட்ரேடரா, இல்லை 10,000 ப்ராஃபிட் பார்க்குற ட்ரேடரா அப்படின்னு கேட்டால், புரோக்கருக்கு ரொம்ப பிடிச்ச கஸ்டமர் யாருன்னா, தினமும் லாகின் பண்ணி ட்ரேட் செய்யக்கூடிய கஸ்டமர் தான். நீ ப்ராஃபிட் பண்ணுறியா லாஸ் பண்ணுறியான்றதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் நீ தினமும் லாகின் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா அவன் யாரை அதிகமாக விரும்புவான் அப்படின்னு கேட்டால், நீ லாஸ் பண்ணிட்டா அதோட அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவேன். மறுபடியும் அக்கௌண்ட்டுக்கு நீ கேஷை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு சம் டியூரேஷன் டைம் எடுக்கும். ஸோ அப்போது கஸ்டமர் விரும்புகிற அந்த ப்ரோக்கரேஜ் விரும்புகிற கஸ்டமர் யார்? டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறவன் தான். ஏன்னா அவன் தான் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுற அந்த மோடில் ஆக்டிவாக இருந்து டெய்லியும் லாகின் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா புரோக்கருக்கு வருமானம் உங்கள் ப்ராஃபிட்டில் இருந்து அவனுக்கு போகிறது கிடையாது. உங்கள் ஆக்டிவிட்டியில் இருந்து தான் அவனுக்கு ப்ராஃபிட் பெருசாக வரப்போகுது. நீங்கள் பை செஞ்சாலும் அதுக்கு பே பண்ணணும், செல் செஞ்சாலும் பே பண்ணணும், ஆப்ஷன் வாங்கினாலும் பே பண்ணணும், ஆப்ஷனை விற்றாலும் பே பண்ணணும். இதனால தான் சில ஆப்புகள் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்போம். ஹாட் ஸ்டாக், ட்ரெண்டிங் ட்ரேடு, மோஸ்ட் பாட் டுடே, டாப் மூவர்ஸ், இப்படின்றலாம் சில ஆப்பில் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும். இது எல்லாமே கெட்ட விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இது எல்லாம் உங்களை அதிகமாக மார்க்கெட்டில் ஆக்டிவாக வச்சுருக்க புரோக்கரேஜால் கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒரு உண்மையான மனவியல் விஷயத்தை பார்ப்போமா? ஒரு மனுஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அவர் யோசிப்பார். ஆனால் ட்ரேட் அப்படின்னு சொன்னால் உடனே ஆக்டிவாக ஆகிடுவார். ஏன்னா மனுஷ மூளை எப்போவுமே ரிவார்டை நோக்கி தான் விரைவாக செயல்படும். இந்த ட்ரேடிங்கில் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த எக்ஸைட்மெண்ட், என்ன ரிவார்டு கிடைக்கும், ப்ராஃபிட்டா லாஸா, இதையே மனுஷ மூளை அதிகமாக விரும்புறதுனால தான் ட்ரேடிங் அப்படின்ற பிஸ்னஸ்க்குள்ளே பல பேர் போகிறாங்க. இந்த ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி தான் பல ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க. இதை தான் பிஸ்னஸ் மாடலாகவும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் கேம் மாதிரி மொபைல் ஆப்ஸில் கொண்டு வராங்க, ஃபுட் டெலிவரி ஆப்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி செயல்பாட்டுகளில் தான் நடக்குது. ட்ரேடிங் ஆப்புகளுக்கு ஒரு அளவுக்கு மனுஷ மனநிலையோடு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும், பொருந்தி வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு கேள்வி, ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் ஒரு ட்ராப்பா அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பதில் ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் ஒரு ட்ராப்லாம் கிடையாது. அது ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் இல்லை தான். ஆனால் பிளைண்டாக அட்ராக்ஷன் ஆகி அதுலேயே நம்ம இருக்கிறது தான் ட்ராப்பு. ஃப்ரீ ப்ரோக்கரேஜை பார்த்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம ட்ரேட் செய்கிறது தவறு கிடையாது தான். ஆனால் ஃப்ரீ ப்ரோக்கரேஜை பார்த்து பெரிய லெவலில் ட்ரேடிங் ஆரம்பிப்பது தான் இங்கே டேஞ்சரஸ். ஏன் சொல்கிறேன்? ஒரு புதிய ட்ரேடர் என்ன நினைக்கிறாரு, ப்ரோக்கரேஜே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது அவரோட ட்ரேடிங் கவுண்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பா இந்த ப்ரோக்கரேஜில் ட்ரேடிங்க்கான காசே இல்லைப்பா, அப்போ இன்னொரு ட்ரேட் போகலாம், அது லாஸ் ஆகுது. அப்போ இன்னொரு ஆப்ஷன் போய் வாங்கலாம், அங்கேயும் லாஸ் ஆகுது. இன்னொரு ட்ரேடிங் ஸ்கேல்பிங் மெத்தடில் அதிக லாட்டை எடுத்து பண்ணலாம், அங்கேயும் லாஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ட்ரேடு தான் பல அக்கௌண்ட்டுகளை இதே மாதிரி சைக்காலஜியில் போகும்போது காலி செய்யுது. சில நேரங்களில் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் தான் பெரிய பிரேக் போல் வேலை செய்யும். செலவு தெரிஞ்சால் தானே மனுஷ மூளை கொஞ்சம் யோசிக்கும், என்னடா இவ்வளோ ட்ரேட் பண்ணுறோம், இவ்வளோ லாஸ் வருமே, ப்ரோக்கரேஜே கட்டுற மாதிரி வருமே அப்படின்ற மாதிரி அந்த நினப்பு அப்போ தானே வரும்.
இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க பல பேர். ஏன் சார் இவ்வளோ ப்ரோக்கரேஜ் இந்தியாவில் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் இவ்வளோ ப்ரோக்கரேஜ் இவ்வளோ வேகமாக வளருது அப்படின்னு கேட்டால், ஏன்னா இந்தியாவில் டிமேட் அக்கௌண்ட் பெரிய லெவலில் இப்போது பஸ்ட் ஆகிட்டே இருக்குது, அதிகரித்து வந்துக்கிட்டே இருக்குது. முன்னெல்லாம் பங்குச்சந்தை சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சால் போதும், மார்க்கெட்டுக்குள்ளே ஈஸியாக உள்ளே வரலாம். இதனால் புரோக்கர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே உருவாகிட்டே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரீட்டைல் ட்ரேடருக்கும் ஒரு பெரிய பொறுப்பும் வந்திருக்கு. நான் ஒரு விஷயத்தை எப்போவுமே மறக்கவே கூடாது. புரோக்கர் என்பது ஒரு டூலு தான். ஒரு கத்தியை மருத்துவர் பயன்படுத்தினா அதை உயிரை காப்பாற்றவும் முடியும். அதே கத்தியை தவறாக யூஸ் பண்ணால் அந்த பேஷண்ட்டோட உயிரையும் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல காரணம் யாருன்னா கத்தி காரணம் கிடையாது, அதை பயன்படுத்துகிற விதம் தான் காரணம். அதுபோல தான் புரோக்கர் ஆப் இந்த இடத்துல காரணம் கிடையாது, அதை பயன்படுத்தக்கூடிய மனித மனநிலைமை தான் இங்கே முக்கியம். ஃபைனலாக ஃப்ரீ புரோக்கரேஜ் என்பது உண்மையில் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் மார்க்கெட்டில் அறிவில்லாமல் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு எப்போதும் ஒரு விலை நம்ம கொடுத்தே தீரணும். இந்த விலையை புரோக்கரேஜ் பில்லை அதில் பார்க்க முடியாது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஈஸியாக பார்க்கலாம். உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? அதனால் புரோக்கரை தேர்வு செய்வதற்கு முன்னாடி எப்பவுமே ஒரு கேள்வியை நீங்களே கேளுங்க. இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி ட்ரேட் செய்ய போகிறேன்னா, இல்லை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு நல்ல இன்வெஸ்டராக மாற போகிறேன்னா, இந்த 2 கேள்விகளுக்கும் இடையில தான் உங்கள் எதிர்காலம் இருக்குது. ஓகேங்களா? புரோக்கரேஜ் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் மார்க்கெட் ஒருபோதும் ஃப்ரீ கிடையாது. நீங்கள் செலுத்தும் கட்டணம் சில நேரங்களில் பணமாக இருக்காது, அனுபவமாகவும் சில நேரங்களில் நஷ்டமாகவும் தான் இருக்கும். அப்படின்னு தான் நம்ம ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நான் கடைசியாக சொல்ல வர்றது, நீங்கள் எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த மெத்தடு ட்ரேடிங்காக இன்வெஸ்ட்மெண்ட்டாக, இது 2த்துக்கும் இடையில தான் உங்களோட எதிர்காலம் இருக்குது. கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களோட எதிர்காலத்தை செழுமையாக வாழறதுக்கான வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.